அந்த ஜீவன், ஆம், வார்த்தையின் ஆழமும் அர்த்தமும் புரியாத போது எதிரிடையாய் என்னை நோக்கி வந்தது ஒரு ஜீவன். சுக்குநூறாய் சிதறி போயிருந்த என் இருதயத்தை அது எப்படியோ ஒட்டி சேர்த்தது. இப்படி அப்படி என்று நான் போட்டிருந்த என்னுடைய திட்டங்களை எல்லாம் அது எப்படியோ மாற்றி போட்டது. தேவன் எனக்காக அனுப்பிய அந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ளாமல் சில நாட்களும், உணர்வு வந்தும் ஒப்பு கொடுக்காமல் சில நாட்களும், அது என்னை உருவாக்கவே விட்டு கொடுக்காமல் பல நாட்களும் அங்கும் இங்கும் அலைந்தே கொண்டிருந்தேன். நாளொன்று வந்தது. எங்கு சென்றாலும் என்னை துரத்தியே வந்த அந்த வார்த்தையிடம் என்னை அப்படியே ஒப்பு கொடுக்க வைத்தது. ஒப்பு கொடுத்த பின்போ ஒவ்வொரு நாளும் புடமிட்டது அதை நான் சிறிது சிறிதாய் புரிந்து கொள்ளும்படி. இருந்த எனக்காக தொலைவிலிருந்து அந்த ஜீவன் வந்தது. புரிந்து கொள்ளும் உணர்வையும் தந்தது. அது நிறைவேறும் காலம்தான் எப்பொழுது? நம்பிக்கை தந்த வார்த்தையை எப்பொழுது எப்படி சுதந்திரிப்பது? காத்திருப்பில் சோர்வு வந்தது. எதிர்பார்ப்பிலும் ஏமாற்றம் வந்தது. எப்படியோ எப்போதாவது இது நிச்சயம் நிறைவேறும் என்று என் ஏக்கங்களும் மங்கி போனது. சூழ்நிலைகள் அவ்வப்போது சூறாவளியாய் சுழன்று வந்து அது மரித்து போனது, முடிந்து போனது. இல்லை, இனி நடக்காது என்று இதயத்தின் கதவை அவ்வப்போது மாறி மாறி தட்டும். நானும் அவைகளை நம்பி சோர்ந்து போனேன். இருந்தும் விட்டுவிடுமோ அந்த ஜீவன்? சூழ்நிலைகள் அடக்கம் பண்ணின என்னுடைய விசுவாசத்திற்கு அது ஜீவன் தந்து இருதய கல்லறையின் கதவை உடைத்து மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழும்ப செய்கிறது என்னுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும். இத்தனை உயிர்த்தெழுதலை கொடுத்தது நிச்சயம் வல்லமையாய் வெளிப்படாமல் போகுமோ? இல்லை, என் கைகளை தான் வந்து சேராமல் இருக்குமோ? என் எதிர்பார்ப்புகள் இத்தனை பெரிதாயிருக்கையில் அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணினது எத்தனை அதிகமாயிருக்கும்? ஆம், என்னை தேடி வந்த அந்த ஜீவன் நிச்சயம் சொன்னபடி நிறைவேறும், மகிமையாய் வெளிப்படும். நான் எதிர்பார்த்த முடிவை எனக்கு கொடுக்கும்படி அவர் என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அழகானது, சமாதானமானது. என் பேரில் எனக்காக அனுப்பப்பட்ட அந்த ஜீவன் அனுப்பப்பட்டதின் காரியத்தை நிச்சயம் செய்து முடிக்கும். எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை என் கண்களால் பார்க்க வைக்கும். அதுவரையும் காத்திருப்பேன் அவர் சமூகத்தில் அவருக்காக. என்றும் இயேசுவின் கரத்தில் எழுத்தாணி.